கோவை மாநகரத்தை சாலை பாதுகாப்புக்கான ஒரு மாதிரி நகரமாக அறிவித்து இந்த பட்ஜெட்டில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் செய்வதற்காக இந்த வருடம் பட்ஜெட்டில் 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ள இந்த சூழலில் கோவை மாநகர காவல்துறை சார்பாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை சாலை பாதுகாப்பை மையமாக கொண்டு விபத்துக்களை தடுப்பதற்கும் தவிர்க்க முடியாமல் நடக்கக்கூடிய விபத்துகளில் உயிரிழப்பை தடுப்பதற்கும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டு வருகின்றோம். அதில் ஒரு பகுதியாக இன்று நான்சி என்ற குறும்படம், சாலை பாதுகாப்பு குறும்படம் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த குறும்படத்தில் ஹெல்மெட் அணிவதனுடைய முக்கியத்துவத்தை ஒரு அழுத்தமான உணர்ச்சிகரமான செய்தியாக மக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு, கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு இந்த செய்தி மிகவும் தத்ரூபமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த குறும்படத்தினுடைய டைரக்டர் லியோ ஜூட். இதுபோன்ற பல்வேறு விழிப்புணர்வு குறும்படங்கள் சாலை பாதுகாப்பு தொடர்பாகவும் காவல்துறையில் போதைப் பொருட்களை தடுப்பது சம்பந்தமாகவும் தொடர்ந்து செய்து வருகின்றோம். ஏற்கனவே கடந்த வருடம் போதைப் பொருட்களை தடுப்பதற்காக குறும்பட போட்டி ஒன்று நடைபெற்றது. அதில் 350க்கு மேற்பட்ட குறும்படங்கள் பங்கெடுத்தன. அந்த குறும்படங்களில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கொடுத்ததோடு அவர்களுடைய திறமையை பயன்படுத்தக்கூடிய வகையில் பிரபல இயக்குநர்களிடம் அவர்களை உதவி இயக்குநர்களாக சேர்ப்பதற்கும் முயற்சி எடுக்கப்பட்டு அதில் ஒருத்தர் இன்றைக்கி சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. இது எல்லாமே இளைஞர்களை என்கேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதன் மூலமாக அவர்களுக்கு விழிப்புணர்வு, முக்கியமாக போதைப் பொருட்கள் மற்றும் சாலை பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்காக கோவை மாநகர காவல்துறை தொடர்ந்து இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றோம். இது நீங்கள் சொன்ன பாயிண்ட் சரியான பாயிண்ட்டு. இதில் விபத்துக்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான இறப்புகள் பார்த்தோன்னா அந்த அடிபட்ட இடத்திலிருந்து மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய வழியிலோ அல்லது மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கும்போதோ நடக்கின்றது. அதற்கு முக்கியமான காரணங்கள் 2. ஒன்று ஹெல்மெட் போடாமல் போகிறது, இன்னொன்று சீட் பெல்ட் போடாமல் போகிறது. 4 சக்கர வாகனங்களை பொறுத்த வரைக்கும் இதில் ஹெல்மெட் போடாமல் போகிறதுக்கு ஹெல்மெட் அணிவதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி இந்த குறும்படம் தயாரிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது இந்த சீட் பெல்ட் அணிவதனுடைய முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தி இது போன்ற படங்கள் எடுக்கப்படும். சொல்லப்போனால் குறும்பட போட்டியும் நடத்த இருக்கின்றோம். சாலை பாதுகாப்புக்கான, விபத்துகளை தடுப்பதற்கான செய்தியை மையமாக கொண்ட குறும்பட போட்டியும் நடத்த இருக்கின்றோம். அந்த சிறுவர் புலன் விசாரணையின்படி வீட்டில் அவர்களுடைய வாகனத்தை எடுத்து கொண்டு அவினாஷி ரோட்டில் சென்ட்ரல் மீடியனில் இடித்து ஒரு நபருடைய உயிரிழப்பையும் ஏற்படுத்தி அந்த சிறுவனும் காயமடைந்திருக்கின்றார். அந்த கார் அப்படியே தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்குது. பெற்றோர்களுடைய கடமை இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இந்த வழக்கில் பெற்றோர்களின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஏன்னா பெற்றோர்கள் 18 வயது அடையாத தங்களுடைய குழந்தைகள் அவர்களுக்கு வாகனங்களை ஓட்ட கொடுப்பது சட்டப்படி குற்றமாகும். ஆக அது மாதிரியான நிகழ்வு நடக்கும்போது சிறுவர்கள், 18 வயதிற்கு உட்பட்ட சிறுவர் சிறுமிகள் வாகனங்களை ஓட்டி விபத்துக்களை ஏற்படுத்தும் போது பெற்றோர்களுக்கும் அதனுடைய கான்சிக்வன்சஸ், சட்டப்படி தண்டனை கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் தங்களுடைய பொறுப்புணர்வை உணர்ந்து
தங்களுடைய குழந்தைகளை சரியான முறையில் வழிகாட்டக்கூடிய வகையிலும் சாலையில் பயணிக்கக்கூடிய எல்லோருடைய பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு 18 வயது நிரம்பாத குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வாகனங்களை ஓட்ட அனுமதிக்கக்கூடாது. 18 வயது நிரம்பினாலும் சரியான பயிற்சி எடுத்து சாலை பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிப்பதற்கு அவர்கள் வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கின்றோம்.